தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் துரந்தர் 2 படத்தை பார்த்துட்டு பாராட்டிட்டாங்களாம். உடனே நிறைய பேர் கடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவர் ஒரு சங்கின்னு கமெண்ட்டில் வந்து கதறிட்டு கிடக்குறானுங்க. சோசியல் மீடியாக்கள்லையும் நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறத பார்க்க முடிஞ்சுது. அவருக்கு எத்தனை உருவம் தான் இவனுங்க கொடுப்பானுங்களோ தெரியல. இந்த மாதிரி ஒரு படத்தை பாராட்டினாங்கன்னா உடனே வந்து இந்த சைடு உள்ள குரூப், ஆப்போசிட் குரூப் வந்து அவரை சங்கிங்கிறது. அதே சமயம் வேறு மாதிரி இந்த திராவிட சித்தாந்தம் உள்ள படத்தை ஏதாவது பாராட்டினாங்கன்னா உடனே இந்த குரூப், இந்த சைடு உள்ள குரூப் அவரை வந்து திமுக கைக்கூலிங்கிறது. இந்த மாதிரி அவருக்கு எத்தனை பேர் தாண்டா கொடுப்பீங்க? சரி, இப்போ அவரை சங்கிங்கிறாங்க. இவர் தான் கபாலி படத்தில் நடித்தார். கபாலி படத்துடைய கதைக்களம் என்ன அப்படின்னு தெரியும்ல. காலா படத்துலையும் அவர் தான் நடிச்சிருக்காரு. வேட்டையின் படத்துலையும் அவர் தான் நடித்தார். லால் சலாம் படத்துலையும் அவர் தான் நடித்தார். இன்னும் சொல்லப்போனால் பெரியார் படம் ஒன்று வெளியே வராமல் அந்த படத்துக்கு வந்து ஒரு சிக்கல் வந்தது, பணப்பிரச்சனை. அந்த படத்துடைய டைரக்டர் வேலு பிரபாகரன் அவர்களே இதை ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. பெரியார் பற்றி பேசுகிறவங்கெல்லாம் கூட எனக்கு பண உதவி பண்ணலை, பட் ரஜினிகாந்த் அவர்கள் என்னைய கூப்பிட்டு நான் கேட்காமலே அந்த படத்துக்கு உண்டான பண உதவியை எனக்கு பண்ணாங்க. அது வந்து மிகப்பெரிய எனக்கு உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த படத்துடைய இயக்குனர் வேலு பிரபாகரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அவர் வந்து இந்த கட்சி அந்த கட்சி, இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்லாம் கிடையாது. அவருக்கு எது சரின்னு படுதோ அதை வந்து செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் சுற்றி இருக்கிறவனுங்க தான் மாறிட்டே இருக்கானுங்க. அவர் வந்து இந்த சைடு ஒரு விஷயத்தை பாராட்டிட்டார்னா இந்த சைடு இருந்து பொங்கி எழ வேண்டியது. அதே அந்த சைடு ஒரு விஷயத்தை பாராட்டிட்டார்னா உடனே இங்கேருந்து இவனுங்க பொங்கி எழுகிறானுங்க. என்ன தாண்டா வேணும் உங்களுக்கு? அவர் என்றைக்குமே இதற்காக அதுக்காக அவங்களுக்காக இவங்களுக்காக அப்படின்லாம் பேசுகிறது கிடையாது. பொதுவாக தான் பேசுகிறாரு. அவருக்கு எது சரின்னு படுதோ அதை தைரியமாக பேசுகிறாரு, அவ்வளோதான். இங்கே வந்து இவனுங்க ஏன் கதறிட்டு கிடக்குறானுங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது.